சூர்யா, த்ரிஷா நடிப்புல உருவாகியுள்ள கருப்பு படத்துடைய வெளியீடு தொடர்பான பிரச்சனைகள் குறித்து ஒரு சில பேர் நேத்து கமெண்ட் பண்ணி இருந்தாங்க. கருப்பு திரைப்படம் மே 14ஆம் தேதி வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில அந்த படம் நேத்து ரிலீஸ் ஆகாமல் போச்சு. முன்னாடி கருப்பு ரிலீஸ் தாமதம் குறித்து பதிவு ஒன்றை போட்டிருந்தாரு நம்ம பாலாஜி அவர்கள். தயாரிப்பாளர்கள் அனைத்து தடைகளையுமே சரி செய்ய தீவிரமாக முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த படம் பல சவால்களை சந்தித்து கடவுளுடைய அருளால அவற்றை எல்லாத்தையுமே கடந்து 32 மாதங்களுக்கு பிறகு நேற்று வெளியாக இருந்தது. இந்த முறை அவர் நம்பிக்கையை கைவிட மாட்டார் அப்படின்னு முழு நம்பிக்கையுடன் தெரிவித்திருந்தார். ஸோ இதனடுத்து பார்த்தீங்கன்னா நேற்று படம் ரிலீஸ் ஆகல அப்படின்றதுமே நம்ம ஆர்ஜி பாலாஜி அவர்கள் உருக்கமாக ஒரு வீடியோ ஒன்றை பதிவிட்டிருந்தார். ஸோ அந்த வீடியோவில் கருப்பு படத்தை பார்க்க ஆவலுடன் வந்த ரசிகர்களுக்கு என்னுடைய மன்னிப்பை கூறிக்கிறேன். பல ஊர்ல இருந்து கருப்பு திரைப்படத்தை FDFS பார்க்க ரசிகர்கள் ஆவலோடு காத்துட்டு இருந்தீங்க. ஒரு சில தவிர்க்க முடியாத காரணங்களால இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகாமல் போயிருக்கு. ஸோ கண்டிப்பாக கூடிய விரைவிலேயே இந்த பிரச்சனைகளை சரி பண்ணி படத்தை ரிலீஸ் பண்ண முயற்சிப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சோ அதன்படி பாத்தீங்கன்னா இன்று இந்த திரைப்படம் உலகம் முழுக்கவே ரிலீஸ் ஆகியிருக்காம். இந்த நிலையில பாத்தீங்கன்னா கருப்பு திரைப்படத்திற்கு வாழ்த்து தெரிவித்திருக்காரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். சூப்பர் ஸ்டார் அவர்களுக்குன்னு இந்த படத்தை சிறப்பு காட்சி போட்டிருக்காங்களாம். படத்தை பார்த்த சூப்பர் ஸ்டார் சூர்யா அவர்களை கட்டி அணைத்து வாழ்த்திருக்காரு. இனி வரும் நாட்கள்ல அதனுடைய புகைப்படங்கள், வீடியோக்கள் சோசியல் மீடியாக்கள்ல வெளியாகும் அப்படின்னுமே சொல்லப்படுது. உங்களை யாரெல்லாம் கருப்பு திரைப்படம் பார்க்க ஆவலுடன் காத்துட்டு இருக்கீங்க அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.